ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை செய்யலான்னு அரிசி பருப்பு எல்லாமே நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ மாவை அரைச்சிடலான்னு கிச்சனுக்கு வரும்போது கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. காலையிலேயே சிண்டுவை குளிப்பாட்டினதுனால அவளுக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை மாவு தோசை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக கரைக்க போகிறேன். அப்போ பார்த்து கரண்ட் வந்துடுச்சு. நல்ல வேளை நான் மாவை தண்ணி ஊற்றி கரைக்கலை, இல்லைன்னா கோதுமை மாவு வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ கோதுமை மாவை திரும்பியுமே டப்பாவில் போட்டுட்டு அடை தோசைக்கு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி அரைப்பேன்னா, 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பட்டாணி பருப்பு ஆட் பண்ணுவேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தென் உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவேன். அது கூடவே வத்தலும் சேர்த்து ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே அது கூட பட்டை கிராம்பு இதையும் சேர்த்து அரைச்சி உப்பு மஞ்சள் தூள் கலந்துட்டு தோசை வார்த்து எடுத்துடுவேன். இதில் வெங்காயம் கூட தாளித்து ஊற்றலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடை தோசைக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வீடியோ எடுக்கிற அவசரத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். ஸோ அதனால் தோசை வரவே இல்லை. ஸோ 2 கல் வச்சுட்டு கடகடன்னு தோசை சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சு. அன்றைக்கி லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கருவாடு ஒரு 2 டேஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன், அது அப்படியே இருந்தது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த கருவாடு தான் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கிட்டுருக்கேன். கருவாடில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். அது கொஞ்சம் ஊறினதும் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஓரமாக வச்சுட்டு அன்றைக்கி சொரக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சொரக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சொரக்காவையும் பீர்க்கங்காயும் ஒரே கவரில் போட்டிருந்தேன். பீர்க்கங்காய் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இல்லாத பாட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சொரக்காவை தோலை சீவி எடுத்துக்கலாம். நான் இந்த ஃபுல்லாவுமே யூஸ் பண்ணலை, இதில் பாதி சொரக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். லாஸ்ட் டைமே இதை ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா வந்திருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சொரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு சொரக்காயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மர் டைமில் இந்த மாதிரி நீர் காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எப்போதும் சொரக்காய் வாங்கினா அதை சாம்பாரில் தான் போடுவேன், இல்லைன்னா பருப்பு கூட போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுருவேன். இந்த ரெசிபியை ஒரு தடவை பார்த்ததும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த டிஷ்ஷை அடிக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கட் பண்ண சொரக்காயை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். நம்ம இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு நல்ல காரமாகவே இருந்தது. ஸோ கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே வெங்காயமாக ஆட் பண்ணிவிட்டு தென் சொரக்காயும் ஆட் பண்ணிடலாம். சொரக்காய் அதுவாகவே நல்லா தண்ணி விட்டு வேகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிண்டு கையில் வச்சுருக்கிற இந்த பொம்மை அவள் குழந்தையா இருக்கும் போது வாங்கியிருந்தது. இதுதான் அவளுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின டாய். ஸோ அதை அவள் இன்னுமே பத்திரமா வச்சு விளையாடிட்டுருக்கா. அதை தூங்க வச்சிட்ருக்காளாம், அதை தான் காட்டிகிட்ருக்கா. மீன்வைல் நம்ம சொரக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சாலை கருவாடு அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். துண்டு கருவாடு தான் நான் அடிக்கடி வாங்குவேன். இந்த கருவாடு ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். இது வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுலேருந்து இந்த கருவாடு தான் வாங்கிட்டுருக்கேன். ஹஸ்பண்டுக்குமே இந்த கருவாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. துண்டு கருவாடு கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல்லுமே நிறைய வர மாதிரி இருக்கும். பட் இந்த கருவாடில் அந்த கவுச்சி ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக இந்த கருவாடு தான் அடிக்கடி வாங்கிட்டுருக்கேன். 4 தண்ணி ஊற்றி மாற்றி மாற்றி இந்த மாதிரி அலசி எடுத்தீங்கனாலே நல்லா தூசிலாம் போயிடும். ஸோ லாஸ்ட்டு தண்ணி விட்டு அலசும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இதுலேயே கருவாடு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த கருவாடு பொரிக்கிறதுக்கு பொதுவாகவே நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெங்காயம் தான் நானும் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இன்னைக்கு வந்து கருவாடு நான் மண் சட்டியில தான் தாளிக்க போறேன். ஸோ நல்லா ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வந்து இடிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்துட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். கருவாடுக்கு வந்து கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறதுக்காக வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு வதங்கிட்டு இருக்கும் போதே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி சுருள வதக்கி எடுத்தீங்கன்னா கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிரும். சொரக்காயுமே இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து காய்ச்சி ஆற வச்சின பால் வந்துட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாதத்துக்கு வந்து சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாலுக்கு பதிலாக இதில் தயிர் கூட ஆட் பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி லன்ச் ஒயிட் ரைஸ், தென் சொரக்காய் கூட்டு, கருவாடு பொரியல், தென் வந்து எக்குமே செஞ்சுட்டு லன்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.